8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 25 முதல் கொண்டு 27 வரைக்கும் உள்ள வசனங்களையும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் படிப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றார். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா. நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கிறபடி அவருக்கு பலியிடுவோம் என்றார். And the Lord spake unto Moses, Go unto Pharaoh and say unto him, Thus saith the Lord, Let my people go, that they may serve me. And Pharaoh called for Moses and for Aaron, and said, Go ye, sacrifice to your God in the land. And Moses said, It is not meet to do so, for we shall sacrifice the abomination of the Egyptians to the Lord our God. Lo, shall we sacrifice the abominations of the Egyptians before the rise, and will they not stone us? We will go 3 days' journey into the wilderness and sacrifice to the Lord our God, as he shall command us. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. In the holy name of God be glorified. இங்கே மோசே கர்த்தருடைய கட்டளையாக பார்வோனிடத்தில் ஜனங்களை தேவ ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடும்படி அவர் சொல்கிறார். Here Moses comes and tells Pharaoh to let the Israelites go because it's a commandment of the Lord. ஆண்டவர் சொன்னதான அல்லாவிட்டால் வார்த்தை, பார்வோனுக்கு சொன்ன வார்த்தை அது ஒரு கட்டளையாக இருந்தது. The words which he spake unto Pharaoh was a commandment. அது ஒரு கட்டளை. So it is a commandment. பார்வோன் ஒரு ராஜா தான். Pharaoh was a king. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். But the Lord commands him. ஏனென்றால் அவர் சகல சிருஷ்டிக்கும் பிதாவாக தேவனாக இருக்கிறார். Because he is the God and the Lord of all creation. இந்த உலகம் தற்காலிகமாக சில துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். This world is being temporarily ruled by principalities and powers. இது துஷ்டர்களுடைய கரங்களில் இருக்கிறது என்று வேதவசனத்தில் யோபுவில் நாம் வாசிக்கிறோம். The book of Job, we read that it is the hands of evil men. அப்போ கர்த்தர் ஆனாலும் கூட இந்த உலகம் தற்காலிகமாக இப்படிப்பட்ட துன்மார்க்கக்கூடிய கரங்களில் இருந்தாலும் கூட ஆண்டவர் தான் இந்த உலகத்தை அல்லாவிட்டால் ராஜாக்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். Though the world is in the hands of these evil people, it's the Lord who rules the hearts of the rulers. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தேசத்தின் அதிபதியாக இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறார். The hearts of the ruler of any nation is in the hands of the Lord. நீதிமொழிகளில் அவர் சொல்லும் பொழுது ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரங்களில் நீர்த்தோடுகளை போல இருக்கிறது, அவர் தனக்கு விருப்பமான முறையில் அதை திருப்புகிறார் என்று வாசிக்கிறோம். So we read in the Proverbs that the hearts of the kings is in the hands of the Lord, and he can turn it like any water body. அவர் ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். He is the one who can changes kings and upwards kings. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருந்தாலும், Though the Lord has kept us in this world, இந்த உலகத்தின் வல்லமைகள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. the powers of this world cannot rule us. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். The people of this world are subject to the principalities and powers of man. ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையின் மீது இந்த துரைத்தனங்களுக்கோ வல்லமைகளுக்கோ அதிகாரங்களுக்கோ அதிகாரம் இல்லை. The principalities, powers and governments of this world have no rule over the people of God. ஏனென்றால் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாகி கல்வாரி சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because we read in Colossians 2nd chapter that he has overcome all the principalities and powers and the nine of the cross. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் அவைகளின் மீது வெற்றி சிறந்து விட்டார். On the cross he overcame the principalities and the powers. உலகத்தின் அதிபதிக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையின் மீது அதிகாரம் கிடையாது. The prince of this world has no dominion over உலகத்தினுடைய அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வல்லமைகள் ஒன்றும் ஒரு தேவனுடைய பிள்ளையை கீழ்ப்படுத்த முடியாது. dominance, principalities and powers can no longer enslave a child of God. அதனால்தான் ஆண்டவர் அந்த வல்லமைகளை வெற்றி சிறந்திருக்கிறார். That is what the Lord has overcome all his powers. ஆண்டவர் வெற்றி சிறந்தார் என்றால் அந்த ஜெயம் நமக்குரியதாக இருக்கிறது. If he has overcome, then that victory also belongs to us. நீங்களும் கூட இந்த உலகத்தில் சில அதிகார வரம்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம். Maybe in this world you are subject under this dominions. உங்களை நடத்துகிறவர்கள் அதிகாரிகள் துரைத்தனம் பண்ணக்கூடியவர்களாக, உங்களை தவறான முறையில் நடத்தக்கூடியவர்களாக காணப்படக்கூடும். The authorities who lead you may misuse you and may be found as
அதிகாரங்களினால், துரைத்தனங்களினால், சில கஷ்டங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து போகக்கூடும். Maybe you have to pass through so many tough times because of this உங்களை principle. நடத்துகிறவர்கள் அநியாயமாக உங்களை நடத்தி இருக்கலாம். People who lead you may do so unjustly. உங்களை தவறான முறையில் அவர்கள் பிரயோஜனப்படுத்தக்கூடும். They may misuse you. உங்களை அவர்கள் கடினமாக சில வேளைகளில் நடத்தக்கூடும். They may lead you to hardships. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் சிக்கியிருந்தால் இப்பொழுது கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த துரைத்தனங்களை நீர் வெற்றி சிறந்திருக்கிறீர். If you are caught in such situations, close your eyes and say, "Oh Lord, those make me to come." எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆளுகைகளை, அதிகாரங்களை நீர் வெற்றி சிறந்திருக்கிறீர். Oh Lord, those over the governments of the powers that நீர் rule me. என்னை அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறீர். Because of your anointing, those make me. அவைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. Those things do not obey அவைகள் me. என்னை நடத்தக்கூடாது. Those things should not lead me. அவைகள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. Those things should not rule over me. நீ ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் இன்றைக்கே அந்த வல்லமைகளை கர்த்தர் கட்டுவார். If you pray so the Lord will bind those powers. அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க முடியும். We can also conquer like as a எவர்கள் அப்படி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to receive that? ஆதிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனபடியால் தான் பாருங்கள், ஆண்டவர் சாதாரண ஒரு மனிதன் தான் மோசேவிடத்தில் ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். தேவனுடைய வார்த்தை மோசேவுடைய வாயில் இருக்கிறது. Moses was an ordinary man, but he gave his commandment unto him, and the words of the Lord was in his mouth. பார்வோ அவன் ராஜாதான், அவர் அதிபதியாக இருக்கிறார். Pharaoh was a king, and ஆனால் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கட்டளையாக மோசேவுடைய வார்த்தையை மோசேவிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். but the Lord gives his word as a commandment unto him. மோசே பயப்படுகிறார். Moses was afraid. எப்படி ஆண்டவரே நான் போய் பார்வோனிடத்தில் பேச முடியும்? How can I go and speak unto Pharaoh? ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக மாற்றி இருக்கிறேன். And the Lord said, "Fear not, I have made thee as God unto them." வாசிங்கள் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது Exodus 7 chapter the first verse. வாசி. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக நான் பார்வோனுக்கு உன்னை தேவனாக மாற்றி இருக்கிறேன். I have made thee a God to Pharaoh. இதுதான் நம்முடைய ஆண்டவர் செய்கிற அற்புதம். This is the wonder the Lord does for us. ஒரு உண்மையான அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை அவன் எங்க இருந்தாலும் அவன் அங்க தலையாகத்தான் இருப்பான். Wherever another child of God is, he will be the head. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். This is the promise the Lord has given us. ஆண்டவர் மோசேயை பார்வோனுக்கு தேவனாக மாற்றிவிட்டார். Here we see that Moses was made as God to Pharaoh. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் அந்த உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் குடியிருக்க பண்ணுவார். We the people of God will be made to inhabit the high elevations. நாம் இப்பொழுது அந்த சத்தியத்துக்குள்ள கடந்து வருவோம். Now coming back to once again to the subject. மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஜனத்தை ஆராதிக்கும்படியாக அனுப்பிவிடும்படி நீ அவனுக்கு கட்டளையிடு. And the Lord tells Moses to tell the Pharaoh to command him to let his people go to worship him. இது தேவனுடைய கட்டளை. This is the commandment of the Lord. இந்த வார்த்தையை கேட்டவுடனே பார்வோனுக்கு எப்படினாலும் அனுப்பிவிட்டு தான் ஆக வேண்டும். When Pharaoh hears his word, he somehow has to let the people go. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக பார்வோனுக்கு மோசேக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அவன் கீழ்ப்படியாதபடியினால், அவன் ஒப்புக்கொள்ளாதபடியினால் ஆண்டவர் அந்த தேசத்தில் 10 பாதைகளை அனுப்பினார். Since Pharaoh did not obey the commandment of the Lord given by Moses, the land of Egypt had to go to 10 plagues. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கரத்தின் வல்லமையை பார்வோன் கண்டால் ஒழிய அவன் உங்களை போக விட மாட்டான். God says, unless Pharaoh sees the power of my hand, he will not let you go. எனவே என்னுடைய கரத்தை பார்வோனுக்கு விரோதமாக, அவனுடைய சேனைக்கு விரோதமாக நான் நீட்டுவேன். And the Lord says he will extend his hands against Pharaoh and his armies. அவன் விடமாட்டான்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். The Lord says that he will not let you go. ஆண்டவருடைய கட்டளையை கேட்டதான இந்த பார்வோன் பாருங்கள், இப்போ மோசேயிடத்தில் நமக்கு அந்த 25 வாசித்த வசனத்தில் அவன் பல விதங்கள்ல அவன் சமரசம் பண்ணும்படியாக அவன் முயற்சிக்கிறான். So, the Pharaoh, when he hears the words of the Lord, he somehow try to speak with them. கர்த்தருடைய கரம் பார்வோனின் மீதும் எகிப்தின் மீதும் பாரமாய் இருக்கிறது. So, the word and the hands of the Lord are upon Pharaoh and his land. இதுவரைக்கும் இந்த பார்வோன் இந்த எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். So far, he had enslaved the people of Israel. தேவ ஜனங்களுடைய கண்ணீரை, தேவ ஜனங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டதான தேவன் தன்னுடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாக அங்கே
காம்ப்ரமைஸ் பண்ணும்படியாக சமரசம் பண்ணும்படியாக முயற்சிக்கிறார். Initially, Pharaoh asked, "Who is the Lord?" But later, when he sees the extent of the powerful hand of the Lord, he tries to negotiate and compromise with Moses. இன்றைக்கும் கூட நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை கானானை நோக்கி வழிநடத்தும்படியாக, புதிய எருசலேமாய் சீயோனாய் நம்மை கர்த்தர் உருவாக்கி எடுக்கும்படியாக கர்த்தருடைய கரம் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The hand of the Lord is working that he may lead us to his heavenly Canaan, and that is New Jerusalem and Zion. உங்களையும் என்னையும் குறித்து தேவனுக்கு ஒரு மேன்மையான நோக்கம் உண்டு. He has a very high purpose concerning us. அந்த நோக்கத்தில் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். He wants to lead us in his purpose. நம்மை கர்த்தர் ஒரு புதிய எருசலேமாய் சீயோனாய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள செய்யும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். He wants us to enter in the land flowing with milk and honey, that is New Jerusalem and Zion. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்யவும் விரும்புகிறார். That's what he decides to do in our life. அதற்காக கர்த்தருடைய கரம் ஒரு பக்கம் நமக்கு விரோதமாய் போராடுகிற தடை செய்கிற வல்லமைகள் மீது கடினமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The hand of the Lord is very hard against the powers that strive against us. கர்த்தர் எப்படி பார்வோன் மீதும் எகிப்து தேசத்தின் மீதும் அவருடைய கரத்தை வல்லமையாய் கர்த்தர் காண்பித்தாரோ அதுபோல ஒரு ஆவிக்குரிய தேவ ஜனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வல்லமைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் கடினமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். As his hands was powerful against Pharaoh and all his the powers, then he will also be powerful against all the powers which enslave us. தேவனுடைய பிள்ளையே, நீ கூட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பல வருடங்களாக பல காரியங்களில் நீ அடிமைப்பட்டிருக்கக்கூடும். Perhaps like the children of Israel, you might have been enslaved. பாவத்தினால் ஒருவேளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். You might have been enslaved by sin. வியாதியினால் அடிமைப்பட்டிருக்கலாம். You might be enslaved by sickness. இல்லாவிட்டால் உலகத்தினுடைய பல சிற்றின்பங்களினால் நீ சிக்கி அடிமைப்பட்டிருக்கலாம். You might be entangled in the pleasures of the world. சில மறைமுகமான பாவங்களுக்கு சத்துருவானவன் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடும். The enemy might have enslaved you with secret sins. ஏதோ ஒரு காரியத்தில் நீ அடிமைப்பட்டிருக்கிறாய். You are somehow enslaved in some way or other. சில தீய பழக்க வழக்கங்களுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கக்கூடும். Perhaps with evil habits. ஆனாலும் கர்த்தர் உன்னை குறித்து ஒரு மேன்மையான நோக்கம் வைத்திருக்கிறார். The Lord has a special purpose concerning you. அபிஷேகிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை. You are honored child of நீ God. கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். You are the inheritance who are ready to raise back. உனக்கு விரோதமாய் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சத்துருவிலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் கட்டிலிருந்து விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இன்றைக்கு கிரியை செய்ய விரும்புகிறார். His hand is willing to work for you and to deliver you from the enslavement. இந்த பார்வோ அந்த எகிப்து ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கடினமாக ஒடுக்கினார். So Pharaoh and his people oppressed the people of Israel. பாருங்கள், எகிப்து அவர்களுக்கு ஒரு வேதனையாக ஒடுக்குதலாக காணப்பட்டது. Egypt was an oppression on the children of Israel. எந்த விதமான சுதந்திரமும் அவங்களுக்கு இல்லை. They had no freedom in that land. இவர்கள் ஒரு அடிமைகளைப் போல காணப்பட்டார். They were found as slaves. அவர்கள் வேலை வாங்கினாங்க, ஆனால் இவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. They accepted work out of them, but none of them gave freedom. அதற்காக நமக்கும் கூட இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளையை நீ சில காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறாய். அந்த சத்துரு உன்னை வேலை வாங்கலாம், ஆனால் நீ ஒடுக்கப்படுகிறாய். You are slave and oppressed in this world by the enemy. பல விதங்கள்ல சத்துருவானவன் உன்னை ஒடுக்குகிறான். The enemy is oppressing you. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஆராதனை இல்லை. But as long as they stayed in the land of Egypt, there was no அவர்கள் worship for them. 400 வருடம் இருந்தார்கள், அங்கே அவங்களுக்கு பலி செலுத்துவதில்லை. More than the days they were there in the land of Egypt, but they could not worship. அவங்களுக்கு பண்டிகை இல்லை. And there was no feeling of அவங்களுக்கு them. தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. They never heard the voice of the Lord. தேவனை ஆராதிப்பது இல்லை, பரிசுத்தவான்கள் இல்லை, சபை குடிவர்கள் இல்லை, ஒன்றுமே இல்லாத நிலவரத்தில் அந்த எகிப்தில் இருந்தார்கள். They had no fellowship of saints and they had no liberty to worship. பாருங்கள், ஒரு பாவத்தில் ஜீவிக்கிற ஒரு மனிதனுடைய நிலவரம் இப்படித்தான் இருக்கும். This is the state of a man who is entangled in sin. பாவத்தில் ஜீவிக்கிற மனிதன் தேவனை ஆராதிக்க வரமாட்டான். A man who is living in sin cannot will not come to worship the Lord. பாவத்தில் ஜீவிக்கிற
இவங்களை விடாமலும் இருக்க முடியல. Because he is கர்த்தருடைய கரம் ஒரு பக்கம் பாரமாய் கடினமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. the hand of the Lord is working mightily against him. இன்னொரு பக்கத்துல இந்த ஜனங்களை விட்டுட்டா இவனுக்கு கஷ்டம். எப்படி விடுறது? இத்தனை வருஷமா நம்ம கண்ட்ரோல் இருந்தாங்களே, விடுறதுக்கும் விருப்பம் இல்லை. If he releases them, it will be difficult for him. விடாமலும் இருக்க முடியல. But he is இந்த ஒரு சிச்சுவேஷன்ல பாருங்கள், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இல்லாட்ட மோசேயோடு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறார். Pharaoh is not trying to compromise with Moses. இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்வோனோடு அல்லாவிட்டால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசோடு அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, சமரசம் பண்ணிக் கொள்கிறார்கள். Many people are somewhat trying to negotiate and compromise with Pharaoh, that is the prince of this world. தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு மேன்மையான நோக்கம் இருக்கிறது. God has a very special purpose concerning you. அந்த நோக்கத்தை இருந்து உன்னை விட செய்யும்படியாக, அந்த திட்டத்தில் இருந்து உன்னை அழித்து போடும்படியாக சத்துருவானவன் தந்திரமாய் கிரியை செய்கிறான். The enemy is working carefully to cast you down from that plan and from his purpose. பார்வோன் இங்கே தந்திரமாக கிரியை செய்கிறான். Pharaoh is working very அவன் carefully. என்ன சொல்லுகிறான்? What does he say? 25ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். The 25th verse. அங்கே அவன் சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தருக்கு தானே பலியிட வேண்டும். He is telling, go into and sacrifice the நீங்கள் God. பலியிட்டுக் கொள்ளுங்கள். To go and sacrifice. ஆனால் இந்த தேசத்திலேயே நீங்கள் பலியிடுங்கள். But you do so in the land. பாருங்கள், இங்க இந்த அதிகாரத்தில் யாத்திராகமம் 8, 9, 10 ஆகிய வசன அதிகாரங்களை வாசித்தால் 4 இடங்கள்ல அவன் தேவ ஜனங்களோடு இல்லாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணும்படியாக விரும்புகிறான். In the Exodus chapters 8 to 10, we read that he is trying in 4 ways to compromise with the children of Israel. அதுல முதல் காம்ப்ரமைஸ் தான் இந்த தேசத்திலேயே நீங்கள் ஆராதித்துக் கொள்ளுங்கள். The first compromise is he is telling them to sacrifice in the land itself. ஏன்னா இவங்களோட எப்படியாவது சமரசம் பண்ணி விட வேண்டும். Somehow he wants to negotiate with them. அப்ப கர்த்தருடைய கரம் பாரமா இருக்காது. Then the hand of the Lord will not be இந்த heavy on வாதைகள் them. இந்த வாதைகள் எல்லாம் வராது. So all his plagues will not come against them. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட கூடவே இருப்பாங்க. And his plagues also will be with them. அதனால அவன் ஆலோசனை கொடுக்கிறான், இந்த தேசத்திலே நீங்களே இருந்துட்டு நீங்க ஆண்டவரை ஆராதியுங்கள். That is why he is giving a counsel to worship and sacrifice in the land itself. உலகத்திலே ஜீவித்துக்கோ, இன்னொரு பக்கம் ஆண்டவரை ஆராதிச்சுக்கோ. You live in this world also, and the next aspect you sacrifice to the Lord also. உலகத்திலே பாவத்தை நீ அனுபவிச்சுக்கோ, ஆண்டவரை ஆராதிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை விட போட்டு ஓடிப்போ. And you live the world, and the Sunday you will come to invite to the church. உலகத்திலே சிற்றின்பங்களுக்கு இடம் எடுத்துக்கோ, நீ ஆண்டவருக்கு பலியை செலுத்திக்கோ. You enjoy the pleasures of the world as well as sacrifice unto the Lord. நீ உலகத்திலே வேஷங்களுக்கு இடம் எடுத்துக்கோ, அதே சமயத்தில் நீ ஆராதனைக்கு போ. You hear the questions of the world and also attend the service. இது நல்லா தான் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். It's so pleasant to hear this. நம்ம நினைப்போம், பரவாயில்ல தானே, ஆராதனை தானே செய்யணும். இங்க ஆராதிச்சா என்ன, எங்க ஆராதிச்சா என்ன, ஆக மொத்தம் ஆராதனை. So we have to worship, let it be anywhere. அவன் பிசாசுடைய தந்திரங்கள் இருக்கிறார். But the darkness of the devil is here. ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், 2 எஜமானுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. The Lord has clearly told that he shall not serve 2 masters. வாசியுங்கள், நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 2 எஜமானுக்கும் நான் ஊழியம் செய்ய முடியாது. Matthew 6 chapter 24 verse, the Lord says he cannot serve 2 masters. உலகத்தையும் சேவிக்கணும், ஆண்டவரையும் சேவிக்கணும்னு சொல்ல முடியாது. He will not be able to serve the world as well as the Lord. அப்படி ஆண்டவர் சொல்றார். That's what the Lord says. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? But what does the enemy say? உலகத்தையும் சேவிச்சுக்கோ, யாரையும் சேவிச்சுக்கோ, You serve the Lord, தேவனையும் சேவித்துக்கொள். serve the world as well as the Lord. வாசியுங்கள். இரண்டு மக்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை அங்க பண்ணுவான். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. The Lord clearly says no man should be able to serve 2 masters. நீங்க பாருங்க, பிசாசுடைய ஆலோசனை சொல்றது அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் சொல்றான். நீ உலகத்தையும் சேவிச்சுக்கோ, தேவனையும் சேவித்துக்கோ. The counsel of the devil is against the Lord, and he says you serve the world as well as the Lord. இது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான ஆலோசனை. This is the counsel against the word of God. பாருங்கள், உலகத்தில் வந்துட்டே கர்த்தருக்கு ஊழியம் செய். The world itself you serve the Lord. முடியாது, இது பிசாசுடைய தந்திரம், உன்னை ஏமாற்றுகிறான். This is the craftiness of the devil, and he wants to deceive you. இது ஆண்டவர் சொல்றார், உன்னால 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. The Lord says no man can serve 2 masters. இப்படி ஏன் ஆண்டவர் அப்படி வேறுபிரிக்க சொல்றார்? Why is the Lord telling you to separate? அவர்கள் உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான
பகையாக இருக்கிறது. The friendship of the world is enmity against God. உலகத்தை நேசித்தால் தேவனுக்கு நீ பகைவனாய் மாறி விடுவாய். If you love the world, you will become an enemy unto God. தேவனை நீ நேசித்தால் உலகத்தை உன்னால் சேவிக்க முடியாது, ஆராதிக்க உலகத்தை நீ நேசிக்க முடியவே முடியாது. If you love the world and if you love the Lord, you cannot serve the devil. அதனால்தான் ஆண்டவர் உலகத்தை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்றார். That is why the Lord tells you to come out of the world. உலகத்தில் இருந்து கொண்டே ஆண்டவரை ஆராதிப்பேன், நான் தேவனை துதிப்பேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் இப்படின்னா நீ சொல்லிக் கொண்டிருந்தால், If you say that I will continue to worship and serve the Lord in the world சரி, itself, அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறார்? what does Moses say of that? அவர் சொல்கிறார், நாங்கள் எப்படி அங்கிருந்தே பலி செலுத்த முடியும்? How can we sacrifice unto the Lord in this land? 26 வசனத்தில் அப்படி செய்யலாகாது. In the 26th verse it says, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தினுடைய அருவருப்பை பலிவிட வேண்டியதாக இருக்குமே. in the 26th verse he says, shall we sacrifice the abomination of the Egyptians to the night? எகிப்தினுடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் If we sacrifice the abomination of the Egyptians before the eyes, எங்களை அவர்கள் கண்டறிவார்கள் அல்லவா? will they not stone us? எகிப்தினுடைய அருவருப்பை நம்ம பலியிடக்கூடியதாக இருக்கும். We will have to sacrifice the abomination of the Egyptians. உலகத்தில் இருந்து கொண்டு தேவனை ஆராதிப்பது அருவருப்பான காரியம். Worshipping the Lord in the world itself is an abomination. உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து, உலகத்தினுடைய பாவங்களுக்கும் உலகத்தினுடைய சினிமா டிராமா இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போறேன், நான் வந்து சண்டை கிளாஸுக்கு போறேன், நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னா உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஆராதனை இதெல்லாம் அருவருப்பானது. If we eat yourself to the sins and pleasures of this world and cinemas and dramas and come on Sunday to the service, then all your service will be an abomination. உங்களுடைய வீட்டிலேயே இருக்கிறவங்க உங்களை கண்டறிவார்கள். They who are there in your house itself will stone you. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுடைய ஆராதனையை கண்டறிவார்கள். Others who are surrounding you also will stone you. உங்களுடைய பாட்டு, உங்களுடைய ஸ்தோத்திரம், உங்களுடைய அந்நிய பாஷை, உங்களுடைய ஆராதனை எல்லாம் மற்றவங்களுக்கு அது ஒரு வெறுப்பாக மாறும். All your songs, praises and worship unto the Lord will become an abomination unto the people surrounding who are your neighbors. உலகத்தில் ஜீவித்துக் கொண்டு நம்ம ஆராதிக்கிற அந்த ஆராதனை மற்றவர்கள் கேட்கும்போது அந்த சத்தம் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கும், அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும். ஏனென்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அவர்கள் கண்டறிவார்கள். If we continue to follow the ways of this world and if we worship the Lord, all your prayers and will be irritating to the people who are surrounding you. ஆனால் நாம் உலகத்திலிருந்து வெளியே வந்து தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, அந்நிய பாஷைகளை பேசுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். But rather if we come out of the world and serve the Lord and if we speaking unknown tongues, that may be a blessing unto the people in the vicinity. ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தது. I was ministering in one place. நைட்டு 10 மணிக்கு நாகாவை ஃபேத்தோட பாட்டு பாட தொடங்கும். So night and above, I will only start the song service. 2 சிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. Only 2 sisters were there. 10 மணிக்கு அவங்க வந்து லேட் ஆகும். So we have to wait for them to come here. நாம உட்கார்ந்து நல்லா பாட்டு பாடும். 10 மணிக்கு பாட்டு பாடும். I'll start singing at 10 o'clock. மலையாள பாட்டு ஒன்று, தமிழ் பாட்டு One Malayalam song, one Tamil song. சுற்றி ஜனங்கள் ஒரு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. The people in the neighborhood. நான் பாட்டு பாடுற நைட்டு என்ன சத்தம் எல்லாரும் ஏன் சத்தம் தான் நல்லா கேட்கும் சுற்றி. ஆனால் எனக்கு தெரியாது, நான் உட்கார்ந்து பாட்டு பாடுவேன். I will sing, only my voice will be heard there and I will silent. சொத்துல 12 மணிக்கு முடியும். And it will be over by 10 and I'm திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. what did they transfer me? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு And I was transferred. அப்போ இப்போ என்னன்னா 10 மணி பாட்டு சொன்னாங்க கேட்கறது. At 10 p.m. there was no song there. சுற்றி இருக்கிற ஜனங்களாம் வந்தாங்க ஃபீல் எந்த அந்த பாஸ்ட் எல்லாம் போனாங்க பாட்டு சத்தம் கேட்க மாட்டேங்குது. The people of the neighborhood came there and asked why there is no songs. பாருங்க அவங்க பாட்டு சத்தத்தை தேடி வந்தாங்க. என்ன வந்துட்டாங்க ஃபீல் வந்துருக்கிற பெரிய அவங்க தேடிலாம் வந்தாங்க. 10 மணிக்கு பாட்டு சத்தம் கேட்குறேன். They came and the elder sister told me they come here and singing up and why the songs was not there. பாருங்கள் நம்ம பாடுற சத்தம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. பாருங்க அவங்களுடைய இருதயத்துக்கு ஒரு ஏற்றதாய் மாறுங்க. The song was very pleasing unto their hearts and on அந்நிய their பாஷை voice. நம்ம பேசும்போது அதில் ஒரு வல்லமை இருக்கிறது. அவங்களோட போராடுற வியாதி, அவங்களோட போராடுற பிசாசு மதவில் ஓடிப்போகும். All the tongues can deliver all the powers of curse against him. எப்போ நம்ம உலகத்திலிருந்து வெளியே வந்திருந்தா, Only if you have come out of the world. உலகத்தை உள்ள வச்சுக்கிட்டு உலகத்துல ஜீவிச்சுட்டு அந்நிய பாஷை
says நீங்கள் this. இன்றைக்கு நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். Today you do this. உலகத்திலிருந்து வெளியே வாருங்கள். Come out of the world. எனக்கு நீ உலகம் வேண்டாம். I don't need the world. உலகத்துடைய பாவம் எனக்கு வேண்டாம். I don't need the இந்த sin. உலகத்துடைய சிந்தனைகள் எனக்கு வேண்டாம். Now the pressure of the ஆசை, world. இச்சைகள் எனக்கு வேண்டாம். There is a love of ஆண்டவரே, நான் உம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். I want to worship நான் in holiness. மகிமையோடு உண்மையோடு ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன். You know that it's spirit. நீர் என்னை வெளியே கொண்டு வாரும். You Lord, you bring me out. ஆண்டவரே, நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபித்து உலகத்திலிருந்து வெளியே வந்துட்டு நீங்க ஆராதித்து பாருங்கள். If you say and pray so and come to the world and you study நீங்க வீடுகளில் உட்கார்ந்து ஜெபித்து பாருங்கள். and you pray in your நீங்க house வீடுகளில் உட்கார்ந்து பாட்டு பாடி பாருங்கள். and you sing in your house, உங்களுடைய பிள்ளைகள் அதை விரும்புவார்கள். the children will desire. ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தார் அதை நேசிப்பார்கள். People who are not saved will leave. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் பேசுகிற அந்நியவாசை, நீங்கள் பாடுகிற பாட்டெல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். Your songs, prayers and utterances will become a blessing unto them. அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். This is the work of the Lord. அவருடைய கிருபை இருக்கிறது. So there is grace in நம்முடைய it. ஆராதனையில கிருபை இருக்கிறது. In our worship there is grace. இந்த உலகம் நமக்குள்ள இருந்ததுன்னா, உலகத்தில் நாம ஜீவித்திருந்தால் பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை இல்லாத பாட்டு, கிருபை இல்லாத அந்நியவாசை, கிருபை இல்லாத சோத்திரம், இது ஒன்றும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. But if we continue to exist in this world, they that other lying vanities will forsake their own mercy, and hence all your prayers and all your endeavors will be a waste, will become a waste. ஓ, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தை விட்டு வேறு தெரிய வேண்டாம். We, the children of God, should separate ourselves from the எத்தனை world. பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire it? வாஞ்சிக்கிறவர்கள் கர்த்தாவே, என்னை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரியும் ஆண்டவரே. You say, Lord, separate me from the world. நீங்கள் அப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரிக்க வாஞ்சிக்கிறார். If you submit to the Lord, then the Lord decides to separate you from the world. உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய பாட்டு, உங்களுடைய அந்நியவாசிகள், உங்களுடைய எல்லாம் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக மாறப்போகிறது. All your worship songs and other times will be accepted by everybody. தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக அது மாறும். It will be accepted by the Lord. அற்புதமான காரியத்தை உங்களுடைய ஜீவிதத்தில் வச்சுட்டு ஆண்டவர் ஆராதித்தால் தேவன் கூட அதை அங்கீகரிக்க மாட்டார். But if the abomination is there in your heart, then the Lord himself will not honor your prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. The holy name of God will be glorified. இப்போ இவன் சொல்லுகிறான், நீங்க தேசத்திலேயே இருந்துட்டு ஆண்டவரை ஆராதிங்க. He says, you be the land itself and serve the Lord. இது ஃபர்ஸ்ட் சமரசம். So this is the first negotiation. மோசே தெளிவா சொல்லிட்டார், அது முடியவே முடியாது. Moses clearly told you, it's not நான் possible. எகிப்தை விட்டு வெளியே வந்துதான் ஆவோம். We will come out of Egypt எங்களுக்கு நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்தித்தான் ஆவோம். and we will worship the Lord, ஆனா எகிப்தில் நாங்க செய்யறதில்ல. but not in Egypt. அடுத்ததாக காங்கிரஸ் உடனே அடுத்த காங்கிரஸ் போங்க. Then he goes to the next compromise. வாசிகள் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 28th verse. அப்ப அங்க அடுத்த காங்கிரஸ் வாசிகள் அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக நீங்கள் வேண்டாம். அதிக தூரமாய் நீங்கள் போக வேண்டாம். Only you should not go very far away. அடுத்து எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றார். நீங்க அதிக தூரமா போக வேண்டாம். நீங்க கொஞ்சம் என்னுடைய பார்வையிலே இருந்து கொள்ளுங்க. Don't go very far away, but will be within my sight. என்ன அப்படியே உலகத்தை பார்த்துலாம், என்னை செய்து கொள்ளலாம், என்னையும் உங்களை ஆண்டவரையும் ஆராதித்துக் கொள்ளுங்க. Seeing the world also, but also serving the Lord. என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்க வேண்டாம். You should have to be in my என்னுடைய control. கண் பார்வைக்குள்ள நீ இருக்க வேண்டாம். You have to be within my sight. நீ அதிக தூரம் போகாத. Do not go far away. இதுதான் பிசாசுடைய அடுத்த காம்ப்ரமைஸ் தந்திரம். This is the next அநேகர் இந்த தந்திரத்துக்கு இடம் கொடுத்து தங்களுடைய அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். Some are submitting to the madness of the devil and are losing many blessings. பிசாசு சொல்லுகிறான், நீ ரொம்ப தூரம் போய் ஆராதிக்காத. The devil says, don't go too far away and then worship the Lord. பிடிச்சு நீ போகாத. Don't take the just, don't have to take the buses. நீ எவ்வளவு பெரிய சர்ச் இருக்கு. Here you see, there's a big church. மக்களுடைய சுத்தி சுத்தி சர்ச் இருக்கிறது. There are so many churches around you. நீ அங்க போக வேண்டாம். Why should you go that far நீ away? எங்கே ஆராதிக்க கூடாதா? Why don't you serve the Lord here? இப்பதான் வீட்டுல இருந்தே ஆராதிக்கிற மெத்தட்லாம் வந்துருச்சு. There are methods to worship in the house itself. இப்போ இன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பிரதர் எங்க ஹஸ்பண்ட் இப்போ கூட்டத்துக்கே வருகிறது இல்லை. One sister told my brother that my husband has stopped working. ஏன் அப்படி கேட்கும்போது சொல்றாங்க, யாரோ இப்படி பிரசங்கம் பண்ணாங்களாம், ஆண்டவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் என்ன செய்யறது, ஆராதிக்கிறத விரும்புறதுன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டிலேயே உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க. சபை குடிவரதெல்லாம் வருதுல, வீட்டிலேயே அவர் ஆராதிக்கிறார். He is worshiping in the house itself because somebody has told him that God does not dwell in the temple built by hands. வீட்டுல கையில
devil deceives you. சபை கூடி வருதல் ஒன்று, அங்க உபதேசங்கள் சத்தியங்கள் அங்க சில பிரமாணங்களை கொடுப்பாங்க, அதன்படி ஜீவிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. Because if you get in the church, then you get some commandments and to live with this world. அவங்களுக்கு சில கடினமான உபதேசங்கள் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்ல. They are not able to accept hard doctrines. தசமபாக காணிக்கை இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். So he is telling you not to give tithes and sacrifices. இப்படி தந்திரமாய் பிசாசு அவங்க வஞ்சிக்கிறான். That is how the enemy is deceiving them. அதனாலதான் இன்னைக்கு அவங்க வீடுகளிலே உட்கார்ந்து ஆராதிக்கிறார்கள். So that's why they decide to worship in the house itself. காம்ப்ரமைஸ். This is the compromise of the devil. ஆண்டவரை ஆராதிக்கணும், You want to worship the Lord? நீ ஆண்டவரை துதிக்கணும், You want to praise the Lord? எல்லாம் நீ வீட்டுல இருந்தே செய்ய. All you can do in your house itself. இன்னைக்கு இப்படி வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்கிறது. Deceiving spirits are working like this. ஓ தேவனுடைய பிள்ளையே, இவ்விதமாய் பிசாசு உன்னை வஞ்சிக்கும்படியாக எண்ணம் எடுக்க வேண்டாம். Don't offer yourself that the devil can deceive you like this. தூரமாய் போய் நம்ம ஆராதிக்கிறோம், அது கர்த்தருக்காக பாடுபடுவதை காண்பிக்கிறார். Worshipping far away means you are suffering to the Lord. ஆண்டவரை ஆராதி, ஆனா பாடுபடாத. You worship the Lord but don't say கஷ்டப்படாத. You don't have to make feelings. பெருசா ஊழியெல்லாம் செய்ய வேண்டாம். You don't have to do many இப்போ ரொம்ப டீப்பாக நம்ம போகாத, டிபிஎம் ரொம்ப டீப்பாக போகாத. You go but you don't go so much. டீப்பா போனா பிள்ளைகளை ஊழியத்துக்கு எடுத்துருவாங்க. If you go to such that they make their children for the ministry. அதனால ரொம்ப டீப்பா போகாத, பின்னாடி வந்து உட்கார்ந்து அப்படியே ஓடிடணும். You just stick in the rear and then you run away like that. ரொம்ப கிட்ட நெருங்கி போக வேண்டாம், So don't go too far near. ரொம்ப தூரம் நீ போக வேண்டாம். Don't go too far away. அப்படியே பின்னாடியே இருந்து பின்னாடியே ஓடிடு. You stay in the back and you just run away இது like that. பிசாசுடைய தந்திரம். This is a kindness of the அதுதான் devil. சொல்ற, அதிக தூரம் போகாதீங்க. He tells you don't go too far away. ரட்சிப்புக்கு நீ அதிக தூரம் போக வேண்டாம். He like don't go too far away. பரிசுத்தத்துக்கு அதிக தூரம் போக வேண்டாம். Holiness don't go too far ஓ, away. பூரணத்தை நோக்கி நீ போக வேண்டாம். Don't go to perfection. அப்படியே மேலோட்டமா ஜீவிச்சா போதும். You live superficially. எப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறது, Taking water baptism செத்த கிரியைகளுக்கு மனம் திரும்புதல், and அபிஷேகம் பெறுவது, receiving the anointing அப்புறம் கைகளை வைப்பது, and laying of hands மரித்தோரை உயிர்த்தெழுதல், and the நித்திய நியாயத்தீர்ப்பு. and the eternal இந்த judgment. ஃபவுண்டேஷனை போட்டுட்டு அங்கே உட்கார்ந்து, You lay these foundations and you be இந்த there. ஃபவுண்டேஷனை விட்டு தாண்டி போயிடாத. Don't go beyond the foundation. ஆனா தேவனுக்கு நம்மை குறித்து வேண்டியான நோக்கம் இருக்கிறது. The Lord has a very great purpose concerning us. பூரணர்களாய் மாற வேண்டாம். And we can become perfect. இந்த ஃபவுண்டேஷன்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. We should not be content with the foundation. வாசிங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, Hebrews chapter the அங்கே first பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் இப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை போட்ட அஸ்திபாரத்தையே திரும்ப திரும்ப போடாமல் பூரணராகும்படிக்கு கடந்து போவோமாக என்று சொல்கிறார். Paul says, therefore, living the principles in the doctrines of Christ, let us go unto perfection. வாசிங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவனில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானத்திற்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பின் விரிகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணமாகும்படிக்கு நாம் கடந்து போவோமாக. Let us go on unto perfection. ஆனா பிசாசு சொல்றான், நீ அதிக தூரம் போகாத, The devil tells you, don't go too far away. ரொம்ப பரிசுத்தத்துக்குலாம் இடம் கொடுக்காத, Don't give place to சும்மா too much holiness. லைட்டா அப்படி இருந்தா போதும். It's enough if ஒரு you மேலோட்டமா நீ ஜீவித்தா போதும். a superficial life is நல்லா enough. ஞானஸ்நானம் எடுத்தாச்சுல, You're taking water baptism. அபிஷேகம் பெற்றாச்சுல, Yeah, this is the right. மேலோட்டம் முழுவா கூட்டத்துக்கு போகிறேன் இல்லையா, Sundays you're going to service. அவ்வளவு போதும். Stop with that. ரொம்ப தூரம் போக வேண்டாம். Don't go too far away. இதோட நிறுத்திக்க, இந்த ஃபவுண்டேஷன்லயே அஸ்திவாரம் போட்டு உட்கார்ந்துக்கோ. You stay content with the foundation. அவனுக்கு தெரியும், ஏன் இப்படி சொல்றான் தெரியுமா? Why does he say like that? பூரணராகாமல் போனால் எங்க போக முடியாது, கர்த்தருடைய வருகையில போக முடியாது. If you don't become perfect, then you will not be found in the coming of the Lord. And it knows. பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போகாவிட்டால், நாம் பூரணராகாவிட்டால், கிறிஸ்துவை போல மாறாவிட்டால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். எப்படியாவது நாம் கர்த்தருடைய வருகையில போகக்கூடாது, அதுக்கு தான் இந்த தந்திரமான ஆலோசனை கொடுக்கிறார். The enemy is giving such traffic counsel against you because he doesn't want you to become perfect or like Jesus, and then only you can be found in the coming of the Lord. ஊழியம் செஞ்சுக்கோ, You do some mistake. நீ ஆண்டவருக்காக நீ போய் ஆராதனை செஞ்சுக்கோ. You just worship the Lord. ரொம்ப டீப்பா நான் போகாத. Don't go too deep into it. ஏன்னா டீப்பா போனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்க இருக்கிறது. Because if you go deep, then the blessing of the Lord is there with you. டீப்பா நம்ம போகும்பொழுது அங்கே கர்த்தருடைய அதிசயங்களை பார்க்கலாம். If you go deep, then you will see the miracles of the அந்த Lord. டீப்ல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் காணப்பட இருக்கிறது. The blessing of the Lord is found in those deep places. அதுதான் பிசாசு சொல்றான், நீ டீப்பா போகாத, That is why the enemy is saying you don't go நீ deep. இந்த கரையிலே
ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். So in the depths you can see the wonders of the Lord. ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். You can see the works of the Lord and in the deep. ஆழத்துல போகும்போது நாம் கர்த்தருடைய அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். You can see his wonders not in the deep. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். You can see even enjoy all the wonders of the Lord. ஆழத்துல போக முடியாதபடி பிசாசு சொல்றான், நீ அதிக தூரம் போகாத. But the devil does not want to go into the deep, and that's why he is telling you to be very superficially. அந்த பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போகாவிட்டால் குழந்தைகளாக இருப்போம். If we don't go on to perfection, you should be found as babes. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக நீ பாடுபடும்படியாக, ஆண்டவருக்கு நீ ஊழியம் செய்யும்படியாக நீ இடம் கொடுக்காமல் போனால் உனக்கு மகிமையின் ஆசீர்வாதங்கள் இல்லை. If we don't yield yourself to serve the Lord, and there will be no blessing for you in identity. அப்படியே வந்துட்டு அப்படியே போகலாம். சிலருக்கெல்லாம் சின்ன கஷ்டப்பட கொடுப்போமே. Some people don't decide even to suffer a little bit, just go on. கம்ஃபர்டபுளா இருந்துட்டு கம்ஃபர்டபுளா போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They want to be comfortable in their coming and going. பிள்ளைகள் கூட ஆண்டவருடைய ஆலயத்தில் பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை. Some children do not offer themselves to serve the Lord and அதெல்லாம் பிசாசு சொல்றான், நீ போ, ஆனா ரொம்ப டீப்பாலாம் போகாத. that's why the devil tells you ரொம்ப go. வெளியெல்லாம் செய்ய வேண்டாம். You don't do too நீ much. ரொம்ப பாடுபட வேண்டாம். You don't have to suffer too much. ஏன் Why? பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். Because we labor and you also do இந்த it. பிசாசுக்கு நல்லா தெரியும். The enemy knows this very well. அதனால்தான் தேவனுடைய பிள்ளையை உன்னை பாடுபடுவதற்கு அவன் அனுமதிக்கிறது இல்லை. That is why he doesn't allow you to serve the பாட Lord. வேண்டாம்னு சொல்றான். He tells you not to go put him. வாசிங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். We shall also reign with them. பாருங்கள், அதிக தூரம் போக வேண்டாம். Don't go too far. ஏன்னா நம்ம ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடாது. But because you should not reign with the நாம் Lord. பாடுபட்டால் தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்வோம். Because if we suffer, he will attain the glory of the Lord. காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. Sufferings of this present world cannot be covered under the word of God. 8:18 நாம் அதை வாசிக்க முடியும். ரோமர் 8:18. Romans 8:18. பாருங்கள், அப்போ தேவனுடைய மகிமையை பாடுகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். So you can receive the glory of the Lord through the suffering. இதெல்லாம் அறிந்துதான் பிசாசு சொல்றான், நீ அதிகமா ஆண்டவருக்கு பாடுபடாத. Going on is the enemy says, don't suffer too much of the Lord. அதிகமா கர்த்தருடைய ஊழியத்தை எல்லாம் செய்யாத. Don't do too much of ministry for the Lord. ஏனென்றால் சிங்காசனம் கிடைக்காது, Only then because you will not have ஆளுகை கிடைக்காது, you will not have the மகிமை glory. கிடைக்காது. You will not have the glory. அவருடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand this. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். That's how the Spirit of the Lord is moving with you. தேவனுடைய பிள்ளையை நீ பூரணராக முடியாத கடந்து போக வேண்டும். ஆனால் சத்துரு சொல்லுகிறான், அதுக்கு இடம் கொடுக்காத காரணம் பூரணர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். அதை தடை செய்யும்படியாக. Only the perfect people can be found in the coming of the Lord, and that time he has ஆழத்திற்கு கடந்து போக முடியாதபடி பிசாசு சொல்லுகிறான், நீ அதிக தூரத்துக்கு போக வேண்டாம். காரணம், ஆழங்கள்ல நீ அதிசயங்களை காண்பாய். He does not want you to go too deep because it is that which you will see the wonders of the Lord. இது பிசாசுடைய தந்திரம். This is the character of the devil. நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அவன் கீரை கொள்ளையாய் மாற்றும்படியாக விரும்பினான். So Nabal wanted to change the vineyard into a அதுதான் பிசாசுடைய தந்திரம். நம்முடைய ஆவிக்குரிய சின்னத்திலிருந்து நம்மை கீழே விழ வைக்க வேண்டும். That's what the enemy wants to cast it down from the நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. Nabal had a vineyard. அது பிதாவுடைய சுதந்திரம். That is the inheritance of his father. ஆகா, ராஜா கேட்கிறார், நீ எனக்கு கொடுத்துரு, நான் அதை என்ன செய்ய போறேன்? கீரை கொள்ளையா மாத்த போகிறேன். But Hagab the king wanted to make it as a garden of herbs. இது பிசாசுடைய தந்திரம். This is the condition of the devil. நாபோத்து என் ஜீவனை போனாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். Nabal says, even if I lose my life, I shall not do so. அதை குறித்து 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். In the house you read first 21st chapter, the first to third verse. நாபோத் அதற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. Nabal never healed அவனுக்கு it. தெரியும், இது பிதாவுடைய சுதந்திரம். He knows very well that இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். it's the blessing of the இது Lord. கர்த்தர் எனக்கு கொடுத்த மகிமை. It's the glory of the Lord. நான் அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன். I will never be அவர் healed. அதற்கு உறுதியாக இருந்தார். And he was very தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆசீர்வாதங்களை திருடும்படியாக, வஞ்சித்து எடுக்கும்படியாக பிசாசு தந்திரமாய் உன்னிடத்தில் பேசுகிறான், நீ அதிக தூரம் போகாத. The enemy wants to steal away all your blessings, and that's why the enemy comes and you not ஓ, go. பிசாசு உன்னோடு தந்திரமாய் இடம்பெறுகிறான். நீ உலக
உலகத்திலே இருந்து நீ கர்த்தர் ஊழியம் செய், நீ உலகத்திலே இருந்து கர்த்தரை ஆராதிச்சுக்கோ. The traffic comes from the devil is you exist the word itself and serve the Lord. மூன்றாவது தந்திரம் என்ன? What is the third? வாசிகள் மூணாவது சமரசத்தை குறித்து யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Exodus chapter 7 verse onwards, he read the third counsel. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவரை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியாய் இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதனை போகவிடும், எங்களுக்கு அழைக்கும் பொழுதே நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரும் போகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவினோ அப்படியே கர்த்தர் உங்களுடைய இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. The holy name of God be glorified. பாருங்கள், அவன் சொல்கிறான், புருஷனாகிய நீங்கள் மட்டும் போய் ஆராதனை செய்யுங்கள். He says only the men can go and worship the Lord. மனைவி பிள்ளைகள் இங்கே இருக்கட்டும். Let your children and your wives be here. அதுதான் பிசாசுடைய அடுத்த சமரசம். So that is the third kindness of the devil. பிள்ளை குடும்பத்தை பிரிக்கிறார். So separating the children from the family. பிள்ளைகளை தாய் தகப்பன்மாரை பிரிப்பர். Separating the children from the மனைவியை wife. புருஷனுக்கு பிரிப்பர். Separating the wife from the father. இது பிசாசுடைய தந்திரம். That is the kindness of the devil. தேவனை தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். God decides that we have to worship Him from generation to another generation. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். So one generation will serve the Lord and we shall be counted to serve as service of the Lord from generation to generation. நம்முடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய் இருக்க வேண்டும். Our generation should worship the Lord. நானும் என்னுடைய குடும்பமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for myself and my family, we shall worship the Lord. ஒருவேளை இருதயத்தில் பாரத்தோடு கர்த்தாவே, என்னால் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலிருந்து ஆராதிக்க முடியவில்லை. With heaviness in my heart, you may say, I am not able to worship the Lord in my சத்துரு family. பிரித்திருக்கிறார். The enemy has separated me. ஓ, மனைவி பிள்ளைகளை பிரித்திருக்கிறார். He has separated the wife and the children. குடும்பத்தின் உறவினர்களை பிரித்திருக்கிறார். He has separated the family members. பிசாசுடைய தந்திரம். That is the counsel, that is the practice of the devil. பரவாயில்ல, நீ வீட்டுல உட்கார்ந்து படி, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். Someone say, since you have an exam, you stay in the house and read. காத்திருப்பு கூட்டத்துக்கு பிள்ளைகள் வருகிறது இல்ல. They don't come for the dining meeting. பிள்ளைகிட்ட சொல்றாரு, நீ வீட்டுல இருந்து படி, நான் மட்டும் போயிட்டு வரேன். You stay in the house and read, I will go for the service. இதுல பிள்ளைகள் சொல்றாங்க, எனக்கு படிக்க வேண்டியது இருக்குது. The children says, I have so much to read. இது பிசாசுடைய தந்திரம். This is the practice of the ஓ, devil. தேவனுடைய பிள்ளையே, நீ வஞ்சிக்கப்படாதே. The Christian about won't become காத்திருப்பு கூட்டத்துக்கு வராம என்னத்தான் தலையில கடந்து நீங்க உருண்டாலும் ஒண்ணுமே பட்டாது. Instead of coming for the dining meeting and you try so much and you stand at them also nothing will be able for you. நான் பைபிள்லாம் உட்கார்ந்து படிக்கிறேன். All night I used to learn. நான் படிக்கிறதை நல்லா பார்த்துட்டு My brother will see me studying. உட்கார்ந்து படிச்சு அவன் ஜாலியா இருப்பான், அங்க போன ஃப்ரீயா இருப்பான். எனக்கு ஒரே டென்ஷன். He will be so free and I will be so tense. நீ என்னத்தான் எண்ணெயை தேய்ச்சிட்டு தலையில கடந்து போறாங்க, ஒட்டம் மட்டும்தான் உடம்புல ஒட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. You say how much of an oil you have in here, like only the mud which is will stick to your head. முன்னாடி இப்படி டென்ஷன் அடிச்சு மண்டையை போட்டு உடச்சிட்டு கிடக்காத, ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. That means you don't become so tense and you be free. அது போலதான் நீங்க காத்திருப்பதற்கு வராம என்னத்தான் எண்ணெயை தேய்ச்சிட்டு புரண்டாலும் ஒண்ணுமே ஒட்டாது. நான் சொல்றேன், ஒட்டம் ஒண்ணுமே என்ன செய்யாது, ஒட்டாது. It's like this, if you don't come for the dining meeting and you after so much
இருந்தா எப்படி இருக்கும்? If we go unto heaven, but if one part of your body is in hell, how shall it be? நீங்க பரலோகத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய சரீரத்தின் பாதி என்று சொல்லுகிற உங்களுடைய மனைவியோ புருஷனோ நரகத்தில் இருந்தா, உங்களுடைய சரீரத்தினுடைய அமைப்பா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் நரகத்தில் இருந்தா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? But ஏற்றுக்கொள்ள முடியுமா? if we are in heaven and a part of your body is in hell, and the members of your body are in hell, பரலோகமா இருக்குமா? will heaven be heaven for you? நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்க, ஆனால் மனைவி பிள்ளை எங்க கிடக்குது? நரகத்தில் கிடக்குது. You have gone into heaven, but your wife and children are in the hell. உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. You will never accept it. அதனால தான் இப்பொழுது கர்த்தர் உங்களோடு இடப்பட்டு கொண்டிருக்கிறார். That is why the Lord is moving with your right now. சமரசம் செய்ய முயற்சிக்கிறார். The enemy is trying to negotiate with you. ஆராதனைக்கு தானே போனோம், குடும்பத்தில் ஒரு ஆள் போனா போதும். You have to go to the ministry, you have to go to the நமக்கு இங்க service. நிறைய வேலை இருக்கிறது, There is so much of work in the house. நிறைய படிப்பு இருக்கிறது. The children have so much to study. உலகத்தில் அவர்களை விட்டு விட வேண்டாம். Don't with them to the world. இது பிசாசுடைய சமரச முயற்சி. So this is the third compromise. காரணம் கர்த்தர் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் அவரை சேவிக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். Because the Lord decided that you have to worship him from generation to இதை generation. அறிந்ததான பிசாசு அவன் பிரிக்க விரும்புகிறான். The enemy who knows this wants to இந்த separate you. கேடுகளை சமாதான கேடுகளை உண்டாக்கும். So this shall bring you lack of peace. எனவே பிசாசு ஆத்மாவை திருட இடம் கொடுக்க வேண்டாம். Don't allow him to steal your soul. உங்களுடைய சரீரத்தின் ஒரு பாகத்தை நரகத்தில் தள்ள இடம் கொடுக்க வேண்டாம். Don't allow that a part of your body be cast into the நம்முடைய hell. ஒன்றும் சாத்தானின் கையில் விட வேண்டாம். Keep on anything in the hands of the devil. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you decide so? என்னுடைய குடும்பத்தில் ஒன்றும் ஒருவர் கூட சாத்தானுடைய கரத்தில் இருக்கக்கூடாது. That none of our family என்னுடைய will be குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவையும் சாத்தான் கொள்ளையடிக்கக்கூடாது, திருடக்கூடாது ஆண்டவரே. that no member of my family is stolen by the devil. ஒன்றையும் ஒரு ஆத்மாவையும் பிசாசுடைய கையில் விட விரும்பவில்லை. Not any soul under the hands of the devil. அப்படியானால் தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்பாயாக. So you close your eyes and submit yourself to the Lord. ஆண்டவரே, நீர் கட்டளையிடும். Oh Lord, command. கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். God wants to command you. ஒருவேளை உன்னுடைய மனைவியோ புருஷனையோ பிசாசு பிடித்து வைத்திருக்கக்கூடும். Maybe your husband or உன்னுடைய பிள்ளைகளையோ உன்னுடைய குடும்பத்தின் உறவினர்களையோ பிசாசானவன் இந்த உலகத்தின் பிடியில சிக்க வைத்திருக்கக்கூடும். maybe the enemy has got hold of your children or your relatives. இன்றைக்கு கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். The Lord wants to command them. நீ அதை வாஞ்சிக்கிறாயோ? He said that. ஓ, அவன் என்னுடைய குமாரன், You are my son. அவன் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். அவனை ஆராதிக்கும்படியாக விடு. You allow him to worship கர்த்தர் me. கட்டளையிட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want the Lord to ஆம், என்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் கட்டளையிட வேண்டும். command your family? தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய் கர்த்தரை நாங்கள் சேவிக்க வாஞ்சிக்கிறோம். Worship the Lord. அப்படி சொல்கிறவர்கள் கரங்களை சத்தமாக அல்லது சொல்லுங்கள் பார்ப்போம். கடைசி காம்ப்ரமைஸ் அவனுடைய காம்ப்ரமைஸ் தான் ஆடு மாடுகளை விட்டுருங்க, மிச்சத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க. Next compromise is you leave the cattle and then the rest of the யோசேப்பு worship. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Exodus 10 chapter 24 verse onwards. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் கூட உங்களுடன் போகலாம் என்றான். அதற்கு மோசே, நாங்கள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருகஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும். ஒரு குடும்பம் பின்வைக்கப்படுவது ஒரு குடும்பம் பின்வைக்கப்படுவதில்லை. மோசேயுடைய தீர்மானம். The decision of Moses is no hoof shall be left behind. நீங்க காரணம் சொல்லலாம், பரவாயில்ல, நீங்க புருஷன் போங்க, மனைவி போங்க, பிள்ளைங்க எல்லாரும் போங்க, ஆடு மாடுகளை மட்டும் எங்க வச்சிருங்க, நீங்க வச்சிருங்க. Then the Pharaoh says, men, women, and little ones, all of you can go, but leave the cattle behind. சிலருக்குலாம் இங்கெல்லாம் யாரும் ஆடு மாடு வளர்க்கறது இல்லை. Here you don't rear cattle. அந்த கிராமங்களில் போனால் சிலரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க, ஆடுக்கு புல் வைக்கணும், ஆடுக்கு தண்ணி காட்டணும், என்னாச்சோ இதுதான் அவங்களுடைய மனதெல்லாம் ஓடிட்டு. So in the villages you see that people are sitting here, but like their mind everything ஆடு okay. மாடுகள் நம்முடைய ஆஸ்திகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். So this goes they reveal their wealth. நம்முடைய சொத்து, நம்முடைய பணத்தை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். So this reveals our wealth and the இது money. இதுல ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, ஒரு ஹூக்கு கூட, ஒரு குளம் கூட இருக்கக்கூடாது. No hoof shall be left behind in this world. உங்களுடைய சொத்து, இந்த சொத்து இந்த உலகத்துக்காக நீங்கள் செலவிடக்கூடாது. Don't spend your riches for the world. உங்களுடைய பணத்தை இந்த உலகத்துக்கு
ஆடு மாடுகளை விட்டு அங்க போங்க. So that's why he tells them to leave the பிரிய people. மறுபடி நம்முடைய ஆஸ்திகள், நம்முடைய பணம், நம்முடைய எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. So all our wealth, money, along with the Lord. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் வெளியே சொல்லுங்க பாப்போம். அது இந்த உலகத்துல நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். உங்களுடைய ஆஸ்திகளா இருக்கட்டும், உங்களுடைய பணமா இருக்கட்டும், கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாக நீங்கள் செலவிடுங்கள். Lay not for yourselves treasures and money in this world, but rather spend for the Lord. பாருங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கிறோம். சில கனம் பொருந்திய ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவித்தார்கள், அவரோடு கூட இருந்தார்கள். வாசிங்கள். 3ஆம் வசனம். 8 லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேதபுத்தகக்காரனான கூசாய் மனைவியாகிய யோவானாலும் சூசனாலும் தன் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடன் இருந்தார்கள். யாரோட கூட இருந்தார்கள்? Whom they are with, யாரோட கூட இருந்தார்கள்? whom they are with. இயேசுவோடு கூட இருந்தார்கள். Honorable men, இவர்கள் கனம் பொருந்திய ஸ்திரீகள். so they were this honorable men. இவர்கள் ஏன் இயேசுவோட கூட இருந்தார்கள்? Why were they there with the Lord? இயேசு ஏன் அவர்களை கூடவே வைத்திருந்தார்? Why did the Lord keep them? தங்களுடைய ஆஸ்திகளினால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். They ministered unto the Lord with their riches. தங்களுடைய ஆஸ்திகளினால், பணத்தினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இயேசுவோடு கூட இருக்க போகிறார்கள். They who minister unto him, they substance, they will be with the Lord. என்னுடைய பணத்தை, என்னுடைய ஆஸ்தியை இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தால் இந்த உலகம் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. இந்த உலகம் தீர்க்கரையாக்கப்பட போகிறது. If we gather their riches and treasures in this world, one day this world is going to be destroyed. இவைகளெல்லாம் அழிந்து போகும். All the things will be destroyed. பரலோகத்தில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். You will have no treasure in heaven. ஆனபடியால் தான் பிசாசு தந்திரமாய் இப்படி சொல்லுகிறான். நீ உங்களுடைய ஆஸ்திகளை, உங்களுடைய சம்பத்தை, உங்களுடைய பணத்தை உலகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள், எதிர்த்து வச்சுக் கொள்ளுங்கள், நீங்க வேண்டாம் அங்க போய் கொள்ளுங்கள். So that is why he says, you preserve your treasures, wealth and money in the world, but if you want, you can go. ஓ, உங்களுடைய ஒன்றும் உலகத்தில் இருக்கக்கூடாது. Nothing of you shall remain in the world. பாருங்கள், அவர்களுக்கு தசமபாகம் காணிக்கைகள் இதுல கூட அவர்கள் உண்மையில உலகத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறார். Some are not true in their tithes and offerings, and that is also there in the world. ஓ, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். It will be of no use. என்னுடைய பிள்ளையே, உனக்கு இன்மையிலும் ஆசீர்வாதம் இல்லை, மறுமையிலும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. You shall have no blessing in இந்த the world. உலகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் உனக்கு பங்கு இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் கட்டுகிறதான ஆலயத்தில் உனக்கு எப்படி பங்கு கிடைக்கும்? If you don't have part in this church, then how shall you have part in the church? ஆனபடியால் தான் பிசாசு வஞ்சிக்கிறான். உனக்குரியதை இந்த உலகத்திலேயே வைத்து விடு. That's how the enemy deceives you and saying, நீ வேணா அங்க போயிட்டு சும்மா போயிட்டு அங்க பாட்டு பாடி ஆட்டம் போட்டு வந்துரு. you want to just give advance in the church. உன்னுடைய பணத்தை ஊழியத்துக்காக செலவழிக்காத. Don't spend your நீ money. தசமபாகம் காணிக்கையை கொடுக்காத. Don't give tithes and offerings. நீ இந்த உலகத்திலே இப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இரு. Gather like that in the world. பிசாசுடைய ஆதீனத்துக்குள்ள இருக்கும். So that it will be in the ஆனால் மோசே இந்த காரியத்தில் தீர்மானமாய் சொல்கிறார், ஒரு குழம்பும் மிச்சம் வைக்கிறது இல்லை. Moses என்னுடைய came. ஒரு குழம்பு கூட இந்த உலகத்தில் இருக்காது. No hope shall be left behind. எத்தனை பேர் அப்படி சொல்ல வாஞ்சிக்கிறீர்கள்? How many will say to நீங்கள் Jesus? அப்படி சொல்ல வாஞ்சித்தால் கொஞ்ச நேரம் உங்களுடைய கால்களை முடக்கி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். If you say to Jesus, you could meet ஆண்டவரே, them. எனக்கு பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை நான் சேர்த்து வைக்க வாஞ்சிக்கிறேன். I want to make treasures in heaven. எனக்கு இது ஒன்று, ஒரு குழம்பு கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. Nothing shall be left behind. என்னை வசதி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. என்னுடைய பணம் இந்த உலகத்துக்காக நான் செலவிடக்கூடாது. I should not spend my money in the world. ஆண்டவரே, என்னுடைய ஆயுசை, என்னுடைய ஆரோக்கியத்தை நான் இந்த உலகத்துக்காக செலவிட விரும்பவில்லை. I should not spend my health and money for this world. நீ அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் If you make such a decision, கொஞ்ச நேரம் உங்களுடைய கண்களை மூடி கால்களை முடக்கிக் கொள்ளுங்கள். you should close your eyes and lay down. ஓ, தைரியமாக இந்த வார்த்தையை உங்களால் சொல்ல முடியும். Only you can say this. ஆண்டவரே, நான் நீ உலகத்தான் அல்லாதது போல நானும் உலகத்தான் அல்ல. As we are not of the world, Lord, I am also not of the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்ததான வேளையில் அவர் விதமாக சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் உலகத்தார்கள் அல்ல. As Jesus said, as I am not of the world, neither are ye of the world. உங்களை எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல வாஞ்சை இருக்கிறார்? How many will say so? என்னுடைய ஆண்டவர் உலகத்தார் அல்ல. Our
என்னுடைய குமாரன். அவன் என்னை ஆராதிக்க வேண்டும். அவன் எனக்கு பலி செலுத்த வேண்டும். அவன் எனக்கு பண்டிகை ஆசரிக்க வேண்டும். எப்படியே நீ வாஞ்சித்தால் ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்பாயாக. ஆண்டவரே நான் பூரணமாய் மாற வேண்டும். நான் ஆண்டவரே பூரணமாய் மாற வேண்டும். நான் உம்மை போல மாற வேண்டும். நான் உமக்காக பாடுபட விரும்புகிறேன். நான் ஆழமல்ல கடந்து போக விரும்புகிறேன். நீ சொன்னால் கர்த்தர் கட்டளையிடுகிறார். என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், என்னுடைய குமாரன், நீ அவனை விடு. ஓ, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டுள்ளது. நீ ஆளுகை செய்யக்கூடியவன். நீ சிங்காசனத்தை சுதந்தரிக்கக்கூடியவன். என்னுடைய பிள்ளையை சத்துருடைய மக்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நீ கர்த்தரை ஆராதிக்க முடியாம ஒப்புக் கொடுத்துக் கொண்டே இரு. ஆண்டவரே, நான் குடும்பமாய் ஆராதிக்க விரும்புகிறேன். என்னுடைய மனைவி சத்துருடைய பிள்ளையில் இருக்கிறாள். என்னுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் குடும்பமாய் ஆராதிக்க விரும்புகிறேன். அப்படி சொன்னால் இப்பொழுது நீ கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை செய்வாயாக. நீ கர்த்தரோடு உன்னுடைய வார்த்தையை அறிவிப்பாயாக. கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஓ, அனுப்பிவிடு. ஓ, சந்ததி சந்ததியாய் செவிக்கட்டும். குடும்பம் குடும்பமாய் செவிக்கட்டும். தலைமுறை தலைமுறையாய் ஆராதிக்கட்டும். நீ ஆண்டவரிடத்தில் தீர்மானம் செய்வாயாக. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை ரட்சித்தால், என் குடும்பத்தை நீ ரட்சித்தால், நாங்கள் குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஓ, ரம கர்த்தர மம்பலவ நிக ஷபகடவ கர்த்தர நிலத்ரா. இந்த காலவெளியில் கூட நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாவம் வல்லமைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். உலகத்தின் பிடியில் சிக்கியிருந்த ஒரு கூட்டம் தேவச்சனங்களை கர்த்தர் உலகத்தின் பிடியில் இருந்தும், பாவத்தின் பிடியில் இருந்தும், பிசாசின் பிடியில் இருந்தும், வியாதியின் பிடியில் இருந்தும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக அவருடைய வார்த்தையை அனுப்பினார், கட்டளை அனுப்பினார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு கூட்டத்தார் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக பூர்ணராக முடியாதபடி, மன்னருக்காக பாடுபட முடியாதபடி, ஆழங்களில் கடந்து போக முடியாதபடி சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் இந்த காலங்களில் வாஞ்சித்த ஒரு கூட்டத்தாருக்காக ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தர் அவர்களை பூர்ணராக்க முடியாக, அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாக, அவருடைய சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்ய முடியாக கர்த்தர் அநேக தேவச்சனங்களை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குடும்பங்களில் பிரிவினைகளை உண்டாக்கி சமாதானமாய் சந்தோஷமாய் கர்த்தரை சேவிக்க முடியாதபடி சத்துருவாளர்கள் ஒரு கூட்டத்தாரை குடும்பங்களில் பிரித்து வைத்திருந்தார். ஆனால் கர்த்தர் வாஞ்சித்த ஒரு கூட்டத்தாரை தலைமுறை
தன்னுடைய பொக்கிஷங்களை இந்த உலகத்தில் விட்டு வைத்திருந்தார்கள். தன்னுடைய நேரங்களை, தன்னுடைய பணத்தை இந்த உலகத்தில் அவர்கள் விட்டு வைத்திருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியினால், ஆண்டவரே, இது உலகத்தால் அல்லாதது போல நானும் உலகத்தால் அல்ல, என்னுடைய ஒன்றும் ஒரு குழம்பு கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேண்டிக் கொண்டபடியினால் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நம்முடைய பொக்கிஷங்கள் எல்லாம் பரலோகத்தில் வைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பூர்ணமாக்கப்பட்டவர்களை சேர்த்துபடியாக நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த வருகையை நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் காவலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருமட்டும் கூட இருப்பதாக.